இளமதி கோவிலுக்கு வந்திருக்கா? எவ்வளவு நாளாச்சு பார்த்து பேசி. இளமதி, 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 அம்மா உட்காருமா, உட்காரு. எப்படி இருக்க இளமதி? நல்லா இருக்கியா? என்னாச்சு இளமதி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகம் வேற டல்லா இருக்கே. இல்லம்மா, பரமனுக்கு கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு. அதனால பிளட் லாஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. இமீடியட்டா அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். என்ன இளமதி சொல்ற? கடைசியா ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிருக்காரு. ஆனா பரமனோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். அது ரொம்ப ரேர் பிளட் குரூப்னு சொல்றாங்க. அது கிடைச்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நானும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த டோனர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி பார்த்துட்டேன். யாருமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுனே தெரியலம்மா. பிளட் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு எனக்கு தைரியம் இல்லம்மா. அதான் கடவுளே கதி, அவரே வழி காட்டுட்டோன்னு இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். எனக்கும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அம்மா, அம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. அந்த கடவுளே நேர்ல வந்து என் வேண்டுதலை நிறைவேற்றின மாதிரி இருக்கு. என்ன நீ கடவுள் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கறேன், அவ்வளவுதான். ஆபரேஷன் எப்ப பண்ணணும்? உடனே பண்ணணும்னு சொன்னாங்கம்மா. அப்போ இப்பவே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? ஆமாம்மா, உடனே போய் ஆகணும். வாங்கம்மா. சரி, பேக் எடுத்துக்கோ. சிஸ்டர், டோனர் கிடைச்சிட்டாங்க சிஸ்டர். சீக்கிரமா ஆபரேஷன் ஆரம்பிங்க. டாக்டர், டாக்டர், என்னாச்சுமா? பரமனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். டோனர் கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்க டாக்டர். இவங்க தான். இவளா? இவ எப்படி இங்க? டாக்டர், இவங்க தான் டாக்டர். சிஸ்டர், இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு ஒரு யூனிட் பிளட் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஓகே டாக்டர், நீங்க வாங்கம்மா. பிளட் கலெக்ட் ஆனதும் இமீடியட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா. சரிங்க டாக்டர். ஏய், அந்த ரிஷியோட அம்மாவை எதுக்குடி இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்கா?
பரமனுக்கு தேவைப்பட்ட ஏபி நெகட்டிவ் பிளட் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க பிளட் தரேன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். அந்த ரிஷிக்கு தான் பரமனை கண்டாலே சுத்தமா ஆகாதே. நான் ஒன்னும் ரிஷிய கூட்டிட்டு வரலையே. இங்க பாருங்க, எனக்கு பரம உயிர் பொழைக்கிறது முக்கியம். பரமனோட பிளட் டைப் ரிஷிக்கு இருந்திருந்தா கூட அவன் கையில கால்ல விழுந்தாவது நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆராரிராரிரோ கேட்குதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. மேடம், உங்க வேண்டுதல் வீண் போகல. உங்க புருஷனோட ஆபரேஷனுக்கு தேவையான பிளட்ட இவங்க குடுத்துட்டாங்க. மா, ரொம்ப நன்றிம்மா. திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்வாங்க. அப்படி நீங்க எனக்கு தெய்வமா வந்து காப்பாத்திருக்கீங்க. எதுக்கு இளமதி நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? என் பையன் உங்க 2 பேருக்கும் செஞ்ச துரோகத்துக்கு இத ஒரு பிராயச்சித்தமா தான் நான் பாக்குறேன். நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்பவும் நீ என்னோட மருமகதான். பரமனுக்கும் ரிஷிக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசாதான் இருக்கும். அவனும் எனக்கு புள்ள மாதிரிதான். ரிஷிக்கு இந்த மாதிரி நிலைமைன்னா நான் என்ன சும்மா இருந்திருப்பேன்? அந்த மாதிரிதான் இதுவும். பரமனுக்கு ரத்தம் கொடுத்து இப்ப அவனுக்கும் நான் அம்மாவாயிட்டேன். அம்மா, பார்த்து பொறுமையா கூட்டிட்டு வாங்க. பரமா, 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 உனக்கு ஒண்ணும் ஆகாது பரமா. நீ பொழைச்சு வந்து திரும்ப என் கூட சண்டை போடுவ பாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. பரமா, சீக்கிரமா பொழைச்சு வாடா. இந்த அம்மாவோட வேண்டுதல் என்னைக்குமே உன் கூட இருக்கும். இது ரொம்ப ரிஸ்கான ஆபரேஷன் தான். முடிக்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் 2-3 ஹார்ஸ் ஆயிடும். எங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்க போடுறோம். நீங்களும் உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. நர்ஸ், இவரை கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இளமதி, கவலைப்படாதம்மா. பரமனுக்கு ஒண்ணும் ஆகாது.
ஆபரேஷன் முடிஞ்சு வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு நீ ஃபோன் பண்ணு. நான் வந்து பரமனை பாக்குறேன். ம்? சரியா? நான் அப்ப கிளம்புறேன். தைரியமா இருமா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ம். அப்ப நான் வரேங்க. ம். கடவுளே, என் பரமனை எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. இந்த முடிச்ச போட்டு விட்டதே நீ, கடைசியில நீ அதை கழட்டிடாத. நான் பரமனோட வாழணுங்கிறதுக்காகத்தான் இவ்ளோ போராட்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். பரமன் கண்ணு முழிச்சாதான் அப்பாவையும் விடுதலை பண்ணுவாங்க. இந்த வயசுல அவருக்கு இவ்ளோ பெரிய தண்டனை தேவையா? என்ன விதியோ? என் வாழ்க்கையில முக்கியமான 2 பேரோட உசுரும் இப்போ உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு மீட்டு கொடுத்துரு. இளமதி, என்ன இளமதி? பரம உயிர் பொழைக்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். இப்போ நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என்ன வேண்டுதல்?
பரம டாக்டர் பரமனுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஹீ இஸ் ஆல் ரைட் நவ். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. மேஜர் ஆபரேஷன் தான். ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. காயம் பட்ட இடம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்றதுனால அனஸ்தீஷியா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கு. அதனால அவர் கண்ணு முழிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி பயப்பட தேவையில்லை. கடவுளே ரொம்ப நன்றி, என் பரமனை என்கிட்ட கொடுத்துட்ட. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? நத்திங் டு வரி. பேஷண்ட் கண் முழிச்சிட்டா இன்னைக்கு ஈவினிங்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். 1 வீக் கழிச்சு வந்து தையல் பிரிக்கணும். ஓகேவா? 4-5 நாளைக்கு ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். டாக்டர் நான் உள்ள போய் பார்க்கலாமா? இப்ப வேண்டாம். ஐசியூக்கு அவரை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். சரிங்களா? இளமதி, உன்னோட வேண்டுதல் வீண் போகல. பரமண்ணன் நல்லா ஆயிட்டாரு. உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாண்டி. பரமண்ண பொழைச்சதால பெரியப்பாக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நீ வா. வாங்கம்மா. எல்லாம் சரியாயிடுச்சு. சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம் உள்ள போய் விபூதி மட்டும் வச்சு விட்டுட்டு வந்துட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர். டாக்டர் வர்றதுக்குள்ள போயிட்டு வந்துருங்கம்மா. நார்மலா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் சிஸ்டர், சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, போய் பார்த்துட்டு வாங்க. செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு போங்க. சரி. பரமா, கண்டிப்பா நீ பொழைச்சு வந்துடுவேன்னு நான் நம்பினேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதலும் அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் உனக்கு எதுவும் ஆக விடாதுன்னு எனக்கு தெரியும்டா. நாம 2 பேரும் சந்தோஷமா வாழதான் போறோம். வீடு முழுக்க குழந்தைகளோட, ஊர்